அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை 4/9/2024. நாளெல்லாம் திருநாளே 4/9/2024. இன்று புதன்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்றைய திதி பிரதமை காலை 9:50 மணி வரை, பின்னர் துவதியை. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் உத்திரம். யோகம் நாள் முழுதும் அமிர்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் காலை 10:49 மணி வரை மகரம் ராசிக்கு, பின்னர் கும்பம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் பவம் பாலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை துதியை. இன்றைய விசேஷம் சந்திரமான பாத்திரபத மாத ஆரம்பம். சந்திர தரிசனம். மறைஞான சம்பந்தர் திருநட்சத்திரம். கல்கி ஜெயந்தி. நம்முடைய குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆம் பிறை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த சந்திர தரிசன நாட்களில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஈவினிங் டைமில் 6:30 மணிக்கு மேலே வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம் பண்ணும்போது காயினை வச்சு வழிபாடு செய்வாங்க. அது அவ்வளோ சிறப்பில்லை. என்றைக்குமே சந்திர தரிசனம் செய்யும் பொழுது முதலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது கையில் இருக்கக்கூடிய தங்கம் ஆபரணங்கள் அல்லது கழுத்தில் இருக்கிற செயினோ இல்லை கையில் இருக்கிற மோதிரமோ இதை கழட்டி நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு நாம் இப்படி வச்சு கும்பிடுவது தான் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதுதான் செல்வத்திற்கு மேல் செல்வங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது நோட்டு. சில்லறை காயினை தவிர வெள்ளி காயின் வைத்துக்கொள்ளலாம், தங்கம் வைத்துக்கொள்ளலாம், நோட்டு வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது செல்வங்கள் மேலும் மேலும் பெருகக்கூடிய நாளாகவும் ஒவ்வொரு சிறந்த நாளாகவும் நமக்கு அமைத்து கொடுக்கும். ஆகையால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இன்றைய ராசி பலனுக்கு செல்லலாம். மேச ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்களுடைய அமைப்பை எப்படி நம்ம செயல்படுத்த வேண்டும், எதை முதலில் செய்ய வேண்டும், எதை பின்னாடி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையை சிந்தித்து செயல்படுத்தும் போது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே தினத்தில் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், நேரத்துக்கு உறக்கத்தை கொள்ள வேண்டும். தொழில் எந்த நேரத்தில் எந்த இதில் எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்றத முன்கூட்டி திட்டமிட்டு செயல்படுத்தும் போது இந்த நாள் உங்களுக்கு துன்பங்கள் வராமல் மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதிற்கு ஒரு குழப்பத்திலிருந்து தெளிவாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. என்னவென்றால் ரொம்ப நாளாக குழப்பத்தில் இருந்து ஒரு தெளிவு கொடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்து இவங்கனால தான் நமக்கு பிரச்சனை வந்தது, இவங்கனால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்ட்டு ஒரு குழப்பம்லாம் இருந்திருக்கும். ஆனால் தவறுகள் எங்கே நடந்திருக்கிறது என்பதனை பற்றி இன்றைய சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அறிவு ஞானம் புத்தி கூர்மைகள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே போல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பு, எதிர்காலத்தினுடைய சேமிப்பு நம்ம எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கும். ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் சிறப்பான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் வேலை இல்லாமல் இருப்பவர்கள், வேலைக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய சிறந்த தினம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய தினமாக தான் இன்றைய தினம் இருக்கின்றது. ஏனென்றால் உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இன்றைய மாலை பொழுது வரைக்கும் இருக்கிறது. மாலை பொழுதுக்கு பிறகு உங்களோட மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாள் திட்டங்களை செயலுக்கு கொண்டு அது வெற்றி பெறுவதற்கான சூட்சமத்தை அறிந்து கொண்டு தொழிலில் அமோகமான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சிறந்த நுணுக்கங்களை இன்றைய அறியக்கூடிய சிறந்த நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. ஆகையால் பயணத்தின் மூலம் வெற்றிகளும், அதேமாரி வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியும் இரட்டிப்பு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏமாற்றத்தெல்லாம் வைத்து, அந்த அனுபவத்தை வைத்து வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நமக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உங்கள் பேச்சினால தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆகையால் யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் குறை சொல்லாதீங்க. யாருடைய குறை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. இது பல வகையில் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதனால் உங்கள் பேச்சில் எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்றைய தினம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் உறவினர்னாலையும் நண்பர்களாலையும் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கையும் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு உத்வேகத்தையும் சிறந்த நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்றைக்கி தொழிலில் ஒரு அமோகமான நாளாகவும் சிறந்த நாளாகவும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்களும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே அமோகமான ஒரு வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்கும். இந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சிறந்த நாளாகவும் வெற்றி நாளாகவும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த தினத்தில் பொறுத்த வரைக்கும்
நினைத்தது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தினமாக இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நிதானத்தை கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம் அப்படின்றது கெட்டுச்சு அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியத்தும் பல தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள், திடீர் கடன் சம்பந்தப்பட்ட பழைய கடன் பிரச்சனைலாம் வந்து இன்னைக்கு மனசுக்குள்ளார பயத்தையும் குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. ஆகையால் இன்னைக்கு பொறுமையும் அமைதியும் கடைபிடித்தீர்கள் என்றால் இன்றைய நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு அமைவதற்கான யோகமான அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தொழில ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களும், கலைத்துறையில் இருப்பவர்களும், கட்டிட தொழிலில் இருப்பவர்களும், அரசியல் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த நாளாகவும் சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பொருளாதாரத்தில் சேமிப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் சிந்தித்து செயல்படுத்தும் போது இந்த தினத்தில் வரக்கூடிய பல சிக்கலும் பிரச்சனை இதெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக உறவினர்கள் நண்பர்களிடத்துல பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல கோபப்படக்கூடாது இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத பல சங்கடங்கள் உருவாக்கி கொடுத்துச்சுன்னா எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியை பல வகையில் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சோம்னா எல்லா வகையிலும் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் உறவுகளை விட பணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது ஒன்று மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை. நமக்கு அன்பும் வேண்டும், பாசம் வேண்டும், உறவுகள் வேண்டும் அப்படின்றது மாலை பிறகு ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடியும் அன்பு உறவுகள் பாசத்தின் மேல் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். யாரை பற்றி யார்கிட்டையும் குறை சொல்லாதீர்கள். அதே நேரத்தில் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு மனதிற்கு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகி மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உறவுனால சில சங்கடங்களும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா வகையிலும் இன்றைய தினம் சிறந்த தினமாக உங்களுக்கு அமைவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.